வணக்கமுங்க. பேர் மணிகண்டனுங்க. நம்ம ஈரோடு கருங்கல் பாளையத்தில் வாரம் வியாழக்கிழமை மாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஈரோடு மணிகண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவர் கூப்பிடுறது அவர் நம்பர் தேவையில்லை யாரும். மாடு மேலே மாடு சேர்ந்து பட்டி மேலே பட்டி பெருகி வருது. பட்டி மேலே பட்டி பெருகி மாடு சேர்ந்து பட்டி மேலே பட்டி பெருகி வருது. மாடு மேலே மாடு சேர்ந்து பட்டி மேலே பட்டி பெருகி பண்ணை பெருசாக வளர்த்து. இந்த வாரம் ஒரு 18 மாடு தான் எடுத்து கொடுத்தோம். 2-3 வாரமாக மாடு 30-32 மாட்டுக்கு மேலே எடுத்து கொடுத்தோம். இந்த வாரம் 2-3 பேர்த்துக்கு மாடு எடுத்ததில்ல. மாடு இந்த வாரம் சுமாராக இருந்ததுனால ஒரு அளவுக்கு எடுத்தோம். ஆனால் எடுத்ததெல்லாம் பெரும் பட்ஜெட் மாடு தான் எடுத்துருக்குறோம். எல்லாமே இந்த சேவலை சட்டை, கருப்பு சட்டை அப்படி தான் இப்போ எடுத்துருக்குறோம். எல்லாமே இருக்குது. மாடு தேவைங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா மாடு நம்ம எடுக்கிறதெல்லாம் வீடியோவில் வரும், பார்க்கலாங்க. இது கள்ளக்குறிச்சிக்கு எடுத்திருக்காங்க. 75,000க்கு ஒன்று, 76,000க்கு ஒன்று, 55,000க்கு ஒன்று கண்ணு மாடு எடுத்துருக்குங்க. இன்றைக்கி சந்தை நிலவரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு 18 மாடு எடுத்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்களா நங்கவள்ளி, எடப்பாடி நங்கவள்ளி பக்கம், கள்ளக்குறிச்சி, கரூர், திருச்சி, விழுப்புரம், மணப்பாறை, தென்காசி இந்த ஊருக்கெல்லாம் இன்றைக்கி எடுத்திருக்கோம். 2-3 பேர்த்துக்கு மாடு எடுத்தலைங்க. அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கோம், வருவாங்க. எல்லாம் பார்க்கலாம். மாட்டை பற்றி நிறைய வீடியோவும் நிறைய மெடிக்கல் விஷயங்களும் எல்லாமே சொல்லுவோம். இனி வருங்காலத்தில் எல்லாமே பார்க்கலாங்க. மாடு எப்படி பராமரிக்கிறது என்ன ஏது நல்லா டீட்டெயில் நம்ம சொல்லுவோங்க. பாருங்கள் எப்படி என்ன ரேட்டுக்கு வாங்குறோம், எந்தெந்த ஊருக்காரங்களுக்கு மாடு வாங்கி கொடுக்குறோங்கிற கொண்டு எல்லாமே வருங்க. வீடியோ இப்போ நம்ம புதுசாக எடுக்கிறனால சில கஸ்டமர் பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. வீடியோக்காரரும் கொஞ்சம் புது அனுபவம்னாலும் கொஞ்சம் வீடியோ முன்ன பண்ண தான் இருக்குது. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நல்ல முடியாக இருக்குங்க. உங்களோட சந்தேகம் எதாக இருந்தாலும் கமெண்டில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஃபோனில் அதிகம் பேச முடியாது, அதனால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். என்ன டவுட்டு ஏதுன்னு கொஞ்சம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையான பதில் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி விட்றேன். சீனாபுரம் சந்தையில் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டி வாங்கி கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசிக்கு அந்த பக்கம் செங்கோட்டைங்க, நல்லா குளிர்ச்சியான ஏரியா, கேரளா பார்டருங்க. அங்கே வந்து நம்ம கஸ்டமர் ஃபோன் பண்ணி வந்து கேட்டாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு 12 கன்று வாங்கி கொடுத்துருக்குறோம். எல்லாமே சென ஊசி வைக்கிற சைஸில் ஹெச்எஃப் கன்று வாங்கியிருக்கோம். நம்ம அவங்க ஃபோன் பண்ணி கேட்க மாதிரி அந்த ஏரியாவுக்கு செட் ஆகுமா என்னன்னு கேட்டால் கேரளா பார்டருங்க, அது இல்லாமல் இந்த நம்ம சைடு குளிர்ச்சியான ஏரியான்னு சொல்ல காட்டி நம்ம அவங்களுக்கு எல்லாமே சென ஊசி வைக்கிற வரை 2 கன்று வந்து சென ஊசி போட்டிருக்கான்னு சொன்னாங்க. அது கன்ஃபார்ம் இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் இருந்தாலும் அவங்க சொன்ன நம்பிக்கையில் வாங்கியிருக்கிறோம். ஆவரேஜ் எல்லாம் ஒரு 30, 35, 40க்குள்ளைங்க அதிகபட்சம் நம்ம எடுத்துருக்குறோம். எல்லாமே ஒரு 10-12 கன்று எடுத்துருக்குங்க. போய் 1 மாதம் 2 மாதம் வச்சுருந்தா கூட நம்ம ஊசி போட்டு நம்ம ஒரு செனை மேலே ஒரு 7-8 மாதம் சென்னையில் விற்றா கூட இன்றைக்கி ரேட்டுக்கு 8 மாதம் கழித்து பார்த்திங்க இப்போயே மாட்டு விலை ஏறிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 8 மாதம் கழித்து மாட்டு விலை ஏறமேல அது சர்வசாதாரணமாக ஒரு கன்று ஒன்று ₹1, ₹1.20 முடிய போகுங்க. அதை நம்ம வளர்ப்பை பொறுத்து இருக்குதுங்க. நம்ம இப்போ வந்து ஒரு 12 கன்று 2 கஸ்டமர் வந்தாங்க. 2 கஸ்டமர் ஒரே ஊருக்காரங்க ஆளுக்கு இதாக டிவைட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. எல்லாம் வண்டி ஏற்றி நம்ம அனுப்பிச்சி விடணுங்க. நம்ம ஈரோடு மணிகண்டன் யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்.